நேர கலந்துரையாடலுக்கு பின் குறிஞ்சி கிராமத்தை பற்றி அவினாஷின் தாத்தாவிடம் கேட்டு அறியலாம் என தீர்மானித்தனர். பின் 5 பேரும் அவினாஷின் தாத்தா ராபர்ட் ஃபின்க்கிடம் சென்றனர். அவர் ஒரு விஞ்ஞானி. அமெரிக்காவில் நடைபெற்ற பல ஆய்வுகளில் இவரும் கலந்து கொண்டுள்ளார். அதனால் இவர்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் ராபர்ட் தாத்தாவிடமே சென்று தீர்த்து கொள்வார்கள். அதேபோல்தான் அன்றும் குறிஞ்சி கிராமத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக சென்றனர். பிற்பகல் 2 மணியளவில் ராமபுரத்தில் உள்ள ராபர்ட் ஃபின் தாத்தாவின் வீட்டை சென்றடைந்தனர். வீட்டின் அழைப்பு மணியை 2 தடவை அழுத்தினான் அவினாஷ். சற்று நேரத்திற்கு பின் ராபர்ட் தாத்தா வந்து கதவை திறந்தார். நரைத்த தலைமுடியும் நீண்ட தாடியும் சுருக்கம் விழுந்த முகமும் முகத்தில் ஒளிரும் கண்ணாடியும் கொண்ட ஓர் தோற்றம். அவரின் வயது அதிகம் என்பது அவரின் உடம்பின் தோற்றத்தால் விளங்கிவிடும். ஆனாலும் எத்தனை வயதானாலும் அவரின் வீரமான நடை இன்னும் அவரை விட்டு போகவில்லை. அவரை கண்ட அவினாஷ் அவரை ஆற தழுவிக்கொண்டு, தாத்தா, இவர்கள் என்னுடைய நண்பர்கள். தங்களிடம் ஒரு ஊரை பற்றி அறிந்து கொள்ளவே வந்தோம். ஓ, அப்படியா? சரி சரி, உள்ள வாங்க, பேசுவோம் என்று கூறி அவர்களை உள்ளே அழைத்து கொண்டு சென்றார். தனது ஆய்வு அறைக்குள் அவர்களை உட்காரச் சொன்னார். பிறகு அவர்களுக்கு தேநீர் கொடுத்துவிட்டு பேச தொடங்கினார் ராபர்ட் தாத்தா. சரி, சொல்லுங்கள், என்ன விஷயமாக என்னை சந்திக்க வந்தீர்கள்? தாத்தா, நாங்கள் ஒரு ஊரை பற்றி அறிந்து கொள்ளத்தான் உங்களை தேடி வந்தோம் என்று கூறியபடியே வினோத் அவன் படித்த குறிஞ்சி கிராமத்தின் குறிப்பை ராபர்ட் தாத்தாவிடம் நீட்டினான். குறிப்பை எடுத்து படித்தவரின் மயிர்கள் சிலிர்த்தன. உடனே குறிஞ்சி கிராமமா என்று ஆச்சரியத்தோடு கேட்டார். அவரின் கண்களில் ஒரு பதற்றம் தெரிந்தது.